கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சுகமாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற மாதம் இது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நாம் எளிய மக்கள், நமக்கு விரோதமான வல்லமைகள் மகா பெரியது. சாத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அவனுக்கு நம்மை விட ஒருவேளை அறிவு அதிகமாக இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் அவனை விட பெரியவர். ஆகவே சாத்தானுடைய வல்லமைகளை கண்டு நீங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்து உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை பெரியவராய் பார்க்க பழக வேண்டும். சரி, சில வேளைகளில் நமக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகள் நம்மை விட வலியவைகளாய் பெரியவைகளாய் இருக்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீர்கள், அங்கே வந்திருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸையும் பார்த்தால் ஐயோ இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள், நான் எப்படி இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆவேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அங்குதான் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கிரியைகளை இன்றைக்கும் தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14:24-25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது. கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி என்றால் இரவெல்லாம் என்ன செய்தார்? நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே தாமதிக்கிறீர்? இரவெல்லாம் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து தன் ஜனங்கள் கடந்து போகும்படி செய்தார். பொழுது விடிந்து வருகிற காலை வேளையிலே எதிரிகள் பக்கமாய் திரும்புகிறார். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழன்று ஓடவும் அவர்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் தேவன் கிரியை செய்கிறாரா? சில வேளைகளில் ஏர்போர்ட்டிலே சில ட்ராலியை நம்ம தெரியாது எடுத்து அதில் திங்ஸை வைத்து விட்டு அதை தள்ளும் பொழுது அதோடைய வீல்கள் ஒவ்வொன்றும் 3 வீலும் 3 டைரக்ஷனில் போகும். அப்பொழுதுதான் தெரியும், ஐயோ தெரியாமல் இதில் மேலே எல்லா சூட்கேஸையும் தூக்கி வைத்து விட்டோமே என்று. ட்ராலியை தள்ளி கொண்டு நாம் கொஞ்ச தூரம் கூட போக முடியாது. ஆகவே இம்மீடியட்டாக என்ன செய்வோம், பொருட்களை எல்லாம் இறக்கிவிட்டு வேறு ஒரு ட்ராலியை எடுத்து அது நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு பொருட்களை அதில் வைத்து தள்ளி கொண்டு செல்வோம். ஏன்? அந்த சக்கரங்கள் சரியில்லாத ட்ராலியை உருட்டி கொண்டு போனால் வருத்தத்தோடே உருட்டி கொண்டு போக வேண்டியது இருக்கும். சில வேளைகளில் ட்ராலியே இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு ட்ராலியில் வைத்து தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைமை வரும். வருத்தத்தோடே அதை நடத்தி கொண்டு செல்வது கஷ்டமாக இருக்கும். இங்கே எகிப்தியருடைய பலனையெல்லாம் ஆண்டவர் உரிந்து போட்டு அவர்களை அழித்து போட்டு தன் ஜனங்களுக்காக கிரியை செய்தார். உங்களுக்கும் இந்த தேவன் அப்படியே கிரியை செய்வார். அவரை நம்புங்கள். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்து அவருடைய எதிரிகளின் ரதங்கள் வருத்தத்தோடு அவர்கள் நடத்தி கொண்டு செல்லும்படி கிரியை செய்தது போல இன்றைக்கும் உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்பா. ரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்கிறவர், உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர். அந்த ஆண்டவரை நம்புங்கள், அவர் பெரிய காரியம் செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.